Namaste students, welcome to 7th standard social science. In that last class we learned Unit 1 History, Sources of Medieval India. In that what we learned, quick recap, introduction, sources, primary sources, secondary sources, primary sources, coin, inscriptions, monuments, and secondary sources, library sources we are completed. Today we are going to see about travelers and the travelogues. So before that, in last class I said I will say one story about Akbar. So do you know Birbal? So the minister of Akbar's court. So one story about Akbar and Birbal. So Akbar பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மேங்கோ கட் பண்ணிகிட்டு இருந்தாராம். கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் கையை கட் பண்ணிட்டாராம். ஸோ பிளட் வந்து கொட்டிகிட்டே இருக்கான். அப்போ பீர்பால் சொல்கிறாராம், ஆல் இஸ் வெல். இப்போ நம்ம கையை கட் பண்ணிடணும்னா யாருன்னா வந்து நம்மளை ஆல் இஸ் வெல் சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும், கோவம் வரும் இல்லையா? அந்த மாதிரி அக்பருக்கு டக்குன்னு கோவம் வந்துடுச்சான். ஸோ உடனே என்ன பண்ணிடுறாராம், அந்த பீர்பாலை பிடிச்சி ப்ரிசனில் போடுங்க, ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ பீர்பாலை என்ன பண்ணிட்டாங்களாம், பிடிச்சி ப்ரிசனில் போட்டாங்களாம். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாரா அக்பர், இந்த ஹண்டிங்காக போவாங்க இல்லையா, வேட்டையாடுறதுக்காக ஃபாரஸ்ட்டுக்கு போவாங்க இல்லையா, அது மாதிரி போனாராம் அக்பர். அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபாரஸ்டர்ஸ்னால் யார், காட்டுவாசிகள். அவங்க என்ன பண்ணாங்க, அக்பரை பிடிச்சி வச்சுக்கினாங்களாம். பிடிச்சி வச்சுட்டு நமக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க, நம்ம காட்க்கு, அதாவது காட்டுவாசிங்களுக்குன்னு கடவுள் இருப்பாங்க இல்லையா, கடவுளுக்கு வந்து இவரை பலி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்களாம். ஸோ இவரை பிடிச்சி கட்டி வச்சதுனால இவருக்கு வந்து ஒன்றும் புரியலையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்டர் வந்து இவரை பார்த்ததும் இவர் கையில் கட்டு போட்டிருந்தாராம். இந்த மாதிரி அடிப்பட்டவங்களை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதான், கடவுளுக்கு பலி கொடுக்கக்கூடாது, அதனால் என்ன பண்ண வேணாம், இவரை விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டாங்களாம். இவரை திரும்ப வீட்டுக்கு வராராம், இவருடைய பேலஸ்க்கு வராரு. அரண்மனைக்கு வந்து பார்த்தா, ஆமாம் காலையிலேயே என்ன சொன்னான், இந்த பீர்பால் சொன்னார் இல்லையா, ஆல் இஸ் வெல், அவர் சொன்ன மாதிரியே இப்போ நம்ம கையில் அடிப்பட்டதுனால தான் நம்ம இங்கேருந்து தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு இவருக்கு தோண ஆரம்பிச்சிது. அப்போது போனதும் அவருக்கு வந்து நன்றி சொல்லலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அக்பர் அவருடைய அரண்மனைக்கு போனார். அங்கே போயிட்டு கேட்குறாரு, பீர்பால் காலையில் எனக்கு அடிப்பட்டதும் நீ வந்து ஆல் இஸ் வெல் சொன்ன, என்ன காரணத்துக்காக சொன்னேன்னு தெரியல, ஆனால் எனக்கு நல்லது நடந்தது, ஆனால் நீ எதுக்காக ஆல் இஸ் வெல் சொன்ன, எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு எதுக்கு சொன்ன அப்படின்னு கேட்குறேன். சப்போஸ் நீங்கள் என்னை ப்ரிசனில் போட்டு அடைக்கலைன்னா நானும் உங்கள் கூட வந்திருப்பேன். அப்போ உங்கள் கை அடிப்பட்டதுனால உங்களை விட்டுட்டு இருப்பாங்க, என்னை பிடிச்சி பலி கொடுத்துட்ருப்பாங்க. அதனால் நீங்கள் என்னை ப்ரிசனில் போட்டதும் ஒரு நல்லதுக்கு தான், நானும் தப்பிச்சேன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லதுக்கு அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆல் இஸ் வெல்னு நம்ம என்ன பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான் ஒரு நல்ல ஒரு கேரக்டர், ஒரு நல்ல ஒரு ஹேபிட். சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி அக்பர் பீர்பால் ஸ்டோரியை பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம லெசனுடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ட்ராவலர்ஸ் அண்ட் த ட்ராவலாக்ஸ், மார்க்கோ போலோ, அல்பருனி, இபின் பாட்டுடா, நிக்கோலோ கோண்டி. So these kinds of foreign travelers, they are came to India and they found many things and they gathered many information from India and they written in their books. The travelers written their books, no, that books is known as travelogues. Okay, we can see in this lesson now. First traveler is Marco Polo. The travel of Marco Polo. So Marco Polo came to India twice a time, especially in Tamil Nadu. Now at present we are saying Thoothukudi district, no? So in that place, in previous time, that place is known as Koyal Pattinam, Kadarkare Ponga. Given no, this at present it is known as Thoothukudi district. So in that place visited by the Marco Polo, and he told many information about that. We can see now. Travelers and the travelogues. Marco Polo, a Venetian traveler, visited when the Pandya king becoming the leading Tamil power in 13th century. In 13th century, Pandya ruled in North
Tamil Nadu. That time the Marco Polo visited at Tamil Nadu. So which place? Marco Polo was twice in Koyal, which was a port city presently in Thoothukudi district of Tamil Nadu. It was full of ships from the Arabia and China. Marco Polo tells us that he himself came by a ship from China. According to the Marco Polo, thousands of horses were imported into the southern India by sea from Arabia and Persia. ஸோ என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, மார்க்கோ போலோ பாண்டியா ரூல் பண்ண பீரியடில் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு 13th century அப்போ வந்தார். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் சிட்டி துறைமுகம் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாகவுமே ஷிப் தான் இருந்ததுதான். எங்கேருந்து வந்தது? எல்லாமே அரேபியாவிலேருந்தும் சைனாலேருந்தும். ஸோ அந்த பீரியட்லேருந்து நம்ம எப்படி இருந்தோம்? ட்ரேட் ரிலேஷன்ஸ் இருந்தது. அரேபியா கூடயும் சைனா கூடயும் ட்ரேட் ரிலேஷன்ஸ் இருந்தது. நம்ம மார்க்கோ போலோ கூட எப்படி வந்தார்னா ஷிப் மூலயமா தான் சைனாலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய புக்கில் thousands ஆஃப் ஹார்சஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோமா. இம்போர்ட் மீன்ஸ் வாட்? வி ஆர் கெட்டிங் சம்திங்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரி டு ஆர் கண்ட்ரி, தட் இஸ் இம்போர்ட். ஸோ நிறைய ஹார்சஸ் நம்ம என்ன பண்ணோமா, அரேபியாவிலேருந்தும் பெர்ஷியாவிலேருந்தும் நம்ம சதர்ன் இந்தியாவுக்கு வாங்கியிருக்கோம், இறக்குமதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவருடைய புக்கில் ரைட் பண்ணியிருக்காரு. யார் ரைட் பண்ணியிருக்கிறது? மார்க்கோ போலோ. நெக்ஸ்ட்டு ட்ராவலர் பார்த்திங்கன்னா அல்பருனி. எப்போ இவர் வந்தார்னா 11th century accompanied Muhammad of Ghazini. It's one of his champions. So he only the அல்பருனி. ஸோ நான் உங்களுக்கு ஒன்று பிக்சரோடு காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லெசன் பார்க்குறதுக்கு. ஸோ இவருடைய புக்கு தான் தாக்குயிக்கி ஹிந்த் அப்படின்ற புக்கில் இவர் நம்ம இந்தியாவுக்கு வந்ததை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணார்னு ரைட் பண்ணியிருக்காரு. சோம்நாத் டெம்பிள் was destroyed by the Muhammad of Ghazini because of Muhammad's expedition. முகமது ஆஃப் கசினி நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணார்? படையெடுப்பு செஞ்சார், எக்ஸ்பெடிஷன்ஸ். அண்ட் எக்ஸ்பெடிஷன் at Somnath temple also. He destroyed that Somnath temple and he gathered many valuable things, precious things from that temple. Okay. So இதை பற்றியும் இந்த அல்பருனி ரைட் பண்ணியிருக்கார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இபின் பாட்டுடா. So Ibn Battuta, he also one of the famous traveler. He also came from the Arabia born, and he came from the Morocco. We can see now Ibn Battuta. Ibn Battuta, 14th century and Arab-born Morocco scholar, travelled from Morocco right across North Africa to Egypt and then to Central Asia and India. So Ibn Battuta born, where he was born? Arabia, and he was a scholar, Morocco scholar. He travelled to Morocco to the North Africa and after he reached the Egypt. மொராக்கோலேருந்து நார்த் ஆஃப்ரிக்கா வழியாக இவர் எங்கே ரீச் ஆனார்? இஜிப்ட் போனார். இஜிப்துலேருந்து சென்ட்ரல் ஏஷியா கிராஸ் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு வந்தார். இஸ் ட்ராவலாக். அவருடைய புக் நேம் பார்த்திங்கன்னா ரிஹ்லா த ட்ராவல்ஸ் contain a rich details about the people of the countries he visited. இவர் என்னென்ன பிளேஸ் எல்லாம் இவர் கிராஸ் பண்ணி வந்தாரோ, என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாரோ அதை இந்த ரிஹ்லா அப்படின்ற புக்கில் ரைட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அக்கார்டிங் டு ஹிம், Egypt was rich then because of all of the Indian trade was in the west passed through it. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய புக் சொன்ன இல்லையா ரிஹ்லா அப்படின்ற புக்கு, அந்த புக்கில் இஜிப்து தான் ரொம்ப ரிச்சான கண்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்மளுடைய இந்தியாவிலேருந்து வெஸ்ட்டு சைடுக்கு நம்ம ட்ராவல் பண்ணதெல்லாம்
ட்ரேட் பண்ணதெல்லாம் ஈஜிப்த் வழியாக தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் மூலிமா ஈஜிப்து தான் ரொம்ப ரிச்சான ஒரு கண்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த புக்கில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இபின் பாட்டுடா டெல்ஸ் அஸ் ஆஃப் caste in India and the practice of sati. நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ண அந்த சதி சிஸ்டம் பற்றி, கேஸ்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணதை பற்றியும் இபின் பாட்டுடா அவருடைய புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. He learned from him that Indian merchants were carrying on brisk trade in foreign ports and Indian ships in the sea. So he said he learned many things from India. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரிஸ்காக ட்ரேட் பண்ணியிருந்தாங்க, ஃபாரின் ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். எப்படி இவர் சொல்கிறாருன்னா, நிறைய ஃபாரின் போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஷிப்ஸ் வந்து லேண்ட் ஆகிருந்ததை இவர் பார்த்து சொல்கிறார். நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, he described the city of Delhi, a vast and a மேக்னிஃபிஷியன்ட் சிட்டி. டெல்லின்றது ஒரு வேஸ்டான, ஒரு பெரிய, ஒரு மேக்னிஃபிஷியண்டான, ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு சிட்டி. தோஸ் were the days when Sultan Muhammad bin Tughlaq transferred his capital from Delhi to Devagiri, Daulatabad in south, converting this city into a desert. இபின் பாட்டுடா என்ன சொல்கிறாருன்னா, டெல்லின்ற சிட்டி வந்து ஒரு வேஸ்ட் சிட்டி, ஒரு மேக்னிஃபிஷியண்டான சிட்டி. ஆனால் முகமது பின் துக்ளக், ஆல்ரெடி ஐ செட் நோ 5 டைனஸ்டிஸ் டெல்லி சுல்தானேட்டில் முகமது பின் துக்ளக் ரூல் பண்ணப்போ அவருடைய கேபிட்டல் டெல்லியிலேருந்து தேவகிரி, அதாவது சவுத் இந்தியாவில் தேவகிரிக்கு ஷிஃப்ட் பண்ணார். எதுக்கு ஷிஃப்ட் பண்ணார் பார்த்திங்கன்னா, மங்கோலியாவிலேருந்து மங்கோல்ஸ் எல்லாம் வந்து இன்வெர்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க, அதாவது படையெடுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் இவர் என்ன பண்ணார், பயந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு ஷிஃப்ட் பண்ணார். யார்? முகமது பின் துக்ளக். அந்த டைமில் டெல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு டெசர்ட்னா ட்ரை ரீஜனே இல்லை, அங்கே எவ்வளோ மேக்னிஃபிஷியண்ட்டாக இருந்ததோ அது அப்படியே ஆச்சு, டிக்ரீஸ் ஆச்சு. அதனால் முகமது பின் துக்ளக் ரூல் பண்ண டைமில் டெல்லி வந்து ஒரு டெசர்ட் ரீஜியனாக மாறுச்சு அப்படின்றத இவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். டெசர்ட்னா என்ன, ட்ரை ரீஜியன் இல்லை, அங்கேருந்து வெல்த்தெல்லானாச்சு கம்மியாக ஆரம்பிச்சிது அப்படின்னு இவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். ஸோ நான் இப்போ பிக்சரில் காமிக்கிறேன். ஸோ இபின் பாட்டுடா ரிஹ்லா புக், ஐ செட் நோ தட் புக், and after he said the Egypt is the rich country because through the west, through the Egypt only the India did the trade in the west side. So he said that Egypt is the rich country. After I said the Muhammad bin Tughlaq, no, he only changed that capital Delhi into Devagiri. So where the Delhi and Devagiri you want to see now, transfer the capital. See here the Delhi, here the Devagiri. Who shifted this place? Muhammad bin Tughlaq. Who gave this information? Ibn Battuta. Okay. Next we want to see about the in South India. In the south, the Vijayanagar had many foreign visitors who left behind their detailed accounts of the state. So in North India, some of the visitors, Marco Polo, Alberini and Ibn Battuta, we learned. Like that in South India also, some of the travelers visited during the Vijayanagar ruling period. And they also written some information about that kingdom. Especially the Niccolo Conti. He one of the Italian traveler. He visited in South India in the 1420. After I will show that picture of Niccolo Conti and Abdur Razak. He also came from the Herat, one of the place in Central Asia. The great king, the great Khan, Genghis Khan ruled in that place. So in that place only the court of great king, the Abdur Razak came when in the period of 1443. After the Domingo Pass, the Portuguese traveler, he also visited the South India in the period of 1522. They written a book. Through that travelogues we can know about the great information about the Vijayanagar empires.
All of them recorded their observations, which are very useful for the today to know about the glory of Vijayanagar Empire. So, who are that person? Niccolo Conti, Italian traveler, and after that Abdul Razak came from that Eret in Central Asia, and Domingo Paz, a Portuguese traveler. So these three persons written a book, through that we can understand about the glory of Vijayanagar Empire. Okay, so today we learned about travelers and travelogues. Okay, the first lesson history over. Thank you so much.